தன் குடும்பத்தை கெடுத்து, தன் வாழ்க்கையை கெடுத்து, தன் உறுப்புகளை எல்லாவற்றையும் கெடுத்து, கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் தங்க வேண்டிய உறுப்பை இவன் பல தண்ணியை குடிச்சு கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர். அவர் ஒரு தண்ணீர் இருக்கிறது. அவர் கிட்ட இருக்கிற தண்ணீர் நமக்கு வேணும் இல்ல? இந்த உலகத்துல இருக்க தண்ணீர் குடிச்சோம். நம்ம டெய்லி குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறோம். நிறைய பெண்கள், ஆண்கள் இன்றைக்கு பல கிரியைகளுக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் வா, இதை குடிச்சாதான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி உலகம் ஒரு தண்ணீரை கொடுக்குது. அரசு அங்கீகாரம் பெற்ற பால் கொடுக்குதா? அரசே கொடுக்குதா? நம்ம ஆளுகிற தலைவர்களே கொடுக்குறாங்க. ஆமாப்பா, இதை குடிச்சு நீ என்ன பண்ணுவோம், கவலையெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்குதா? ஆனா இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. வேத பகுதியில பைபிள்ல ஆண்டவர் எழுதியிருக்காரு, நான் கொடுக்கும் தண்ணீர். இந்த உலகத்துல எத்தனையோ தண்ணீர்கள் இருக்கிறது. கீழே மண்ணில தோண்டினா தண்ணி வரும், ஒரு போர்வெல் போட்டா தண்ணி வரும். ட்ரிங்கிங் வாட்டர்லயே எத்தனையோ விதமான காஸ்ட்லியானதுல இருந்து கீழே வரைக்கும் தண்ணீர் விற்கிறார்கள். இருக்கா? பிஸ்லரி அது ஒரு ரேட்டு. நம்ம மீதி இடத்துங்கள்ல போய் பிடிச்சிட்டு வந்தா அது ஒரு ரேட். அப்ப தண்ணீரிலேயே வித்தியாசம் இருக்கிறது. இங்க ஒரு தண்ணீரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர், நான் கொடுக்கும் தண்ணீர், நான் கொடுக்கும் தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ எதையோ குடிக்கிறாங்களே அந்த உலகம். எதையோ குடித்து இதுதான் ஒரிஜினல் என்று குடித்துக் கொண்டிருக்கிறார்களேப்பா. சீரழிந்து கொண்டிருக்கிறார். இதை குடித்தால் என் வேதனை மறக்கலாம் என்று. யாராவது இது வரைக்கும் வேதனை மறந்துருக்காங்களா? எல்லாம் குடிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்களேன். உங்களுக்குள்ள இருக்க டிப்ரெஷன் போயிடுச்சு அது குடிச்சோன்னு கேட்டு பாருங்களேன். எங்கெங்க போச்சு? அது இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்கு. அதனாலதான் இன்னும் அதிகமா குடிக்கிறேன். எப்படி ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா? இன்னும் அதிகமாக அதிகமாக இவங்களுடைய குடி அதிகமாகுது அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இவங்க குடிக்கிறதே அதை மறக்கதான். ஆனா இவங்க குடிச்சு அது அதிகமாகுது. அப்ப இன்னும் அதிகமா குடிக்க வைக்குது. அப்புறமா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டா லிவர் போச்சு, உடல் போச்சு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? எரிஞ்சு போச்சு. குடும்பம் நிர்கதியாய் நிற்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டு மறித்து விடுகிறார்கள். சிறு வயதிலேயே மறித்து விடுகிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு பிசாசனுடைய கிரியைகள் தேசங்களிலே செயல்படுகிறது இல்ல? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, அப்பா உங்ககிட்ட இருந்து எங்க வீடுகளுக்குள்ளே தண்ணீர் பாயட்டும் அப்பா. அந்த தண்ணீர் தான் எங்கள் வீடுகளில் உள்ள நபர்கள் குடிக்க வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். நிறைய அடிக்ஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வியாதியில இருக்கிறவங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பொருளாதார கட்டுகளில் இருக்கிறவங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு ஊற்று போல என் ஆசீர்வாதம் புறப்படட்டும், அதை நாங்கள் பருகத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ என்ன உண்டாகாதா? ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இந்த உலகத்தில் இருக்கிற குடிச்சு உறுப்பெல்லாம் அழியுது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன் தண்ணீர் தாகம் உண்டாக்காது. அது என்ன பண்ணுமா? நமக்குள்ள போய் நமக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ், நமக்குள்ள இருக்க டிப்ரெஷன், நமக்குள்ள இருக்கிற வியாதி, எதுலயோ ஒன்றுல திருப்தி இல்லாம திரும்ப திரும்ப இன்னொன்னு மாத்தி மாத்தி தேடுது பாருங்க.
அப்படிதான் இங்க ஒரு அம்மாவுக்கு தேடிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு எதுலையுமே திருப்தி இல்லை. இருக்கிற கணவன் மேல திருப்தி இல்லை, இன்னொரு கணவனை தேடினாங்க. அந்த மாதிரி இருக்கிறது திருப்தி இல்லாமல் இன்னொன்றை தேட வைக்கிறது பாருங்க. அந்த இன்னொன்றை தேட வைக்கிற கிரியைகளை ஆண்டவர் அழித்தார். இன்னொன்னு 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 அடுத்தது அடுத்தது இன்னும் இன்னும் தேடுதல் போயிட்டே இருக்குல்ல, திருப்தி இல்லாத தேடுதல். சிலர் வாங்கிட்டே இருப்பாங்க நிறைய, அதாவது வேண்டாதவங்களையும் சேர்த்து சேர்த்து வாங்குவாங்க. அப்படிதான் ஒரு அம்மா கடைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க சொந்தக்கார பொண்ணுதான், வாங்கிட்டே இருக்கும் வாங்கிட்டே இருக்கும் வாங்கிட்டே இருக்கும். ஆனா அந்த அம்மா ஃபாரின்ல இருக்குது, இந்தியாவுக்கு வந்தா வாங்கிட்டே இருக்கும். கடையில் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தா எல்லாம் உதவாது. கேட்டா என்ன தெரியுமா சொல்லும், நான் ஏன் வாங்குறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்லும் தெரியுமா, இதெல்லாம் ஏன் வாங்குறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, நான் ஏன் இப்படி வாங்குறேன், நான் ஏன் இப்படி பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கே தெரியலன்னு இப்படியே சொல்லும். உண்மையாவே நான் ஏன் வாங்குறேன், ஏன் இவ்வளவு செலவு பண்றேன். இந்த சாதாரண கண்ணாடி வளையல் இருக்குது பாருங்க, அது கூட ஒரு கடைக்குள்ள போச்சுன்னா பாக்ஸ் பாக்ஸா வாங்கும். இந்த கண்ணாடி வளையல்காரனே சொல்றான், இது வரைக்கும் என் கடையில வந்து இவ்வளவு வளையல் வாங்கினதா சரித்திரத்திலே இல்லைன்றான். கடைக்காரன் சொல்லி ஆச்சரியப்பட்டான். சரி விடு, அவனுக்கு இன்னைக்கு என்ன நடக்கட்டும், அவனுக்கு ஒரு வியாபாரம் நடக்கட்டும், எல்லாம் கண்ணாடி வளையலையும் வாங்கிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுவா கொண்டு போயின்னு கேட்டா, எல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குமா. யார் போடுவா கண்ணாடி வளையல், நம்மளே போட மாட்டோம். பாத்தீங்களா, தாகம் ஒரு கடைக்குள்ள போச்சுன்னா என்ன வாங்குறதுன்னே தெரியாது, தேவையில்லாததெல்லாம் வாங்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், அது மேல ஒரு மோகம். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருந்ததுனாலதான் இயேசு இந்த இடத்துல ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், அம்மா நீ ஒரு தாகத்தோடு தேடிட்டே இருக்கிற, அதுல வாங்கினா திருப்தியா, திருப்தி இருக்கா, திரும்ப அடுத்த நாள் காலையில கிளம்பிடும், திரும்ப வாங்கும். ஓலைன்னா வீட்டுல பெரிய பிரளயமே உண்டு பண்ணிடும், திரும்ப வாங்கும், இப்படி வாங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு தேடுதல்ல. அந்த மாதிரி கணவன் மனைவி கிட்ட தேடுதல் இருக்குது, இன்னொரு கணவனை தேடி போகிற தேடுதல் இருக்குது, அது குடி. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது என்ன பண்ணுமா, அது அவனுக்குள்ளே நித்திய காலமாய், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஊறுகிற நீரூற்று, இது தானாய் ஊறி வருகிற நீரூற்று, இது பொங்கி பொங்கி வருகிற நீரூற்று. இந்த நீரூற்றை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்து விட்டால், உள்ளத்திலே வைத்து விட்டால், இந்த வெளியிலிருந்து வருது பாருங்க பல காரியங்கள். அங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும், அங்க போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இந்த சினிமாவுக்கு போனா சந்தோஷம் கிடைக்கும், அந்த சினிமாவுக்கு போனா சந்தோஷம் கிடைக்கும், இந்த சினிமா நடிகருடைய படத்துக்கு நான் முதல்ல போயிடணும் அப்படின்னு சொல்லி ஓடி 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 அங்க இங்க தேடுதல், மனதுல நிம்மதியே இல்லாம திரும்ப வராங்க பாருங்க. இது எல்லாமே வெளியே போயிருமா, இது எல்லாமே வெளியே போயிடும். அது அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிறதான நீரூற்றை கொடுக்கிறார். இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு தாகமே எடுக்காது. இந்த ஜீவன் நதி நம்மளை சமாதானத்தோடு வாழ வைக்கும். சமாதானம் இல்லாததுனாலதான் நீங்க கேளுங்க, ஏன் குடிக்கிறீங்கன்னா என்ன பண்றதுங்க, நிம்மதியே இல்லை சொல்றாங்களா. ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் நிம்மதி கொடுக்கும், ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் சமாதானம் கொடுக்கும். ஆண்டவர் ஊற்றிட்டாருன்னா நமக்குள்ளே அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆண்டவர் ஊற்றிட்டாருன்னா அதை எடுக்க எவனாலும் முடியாது. அதை எடுக்க, இந்த வெளியில இருந்து வருது பாருங்க பிரச்சனை,
வேலையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, சோர்வு, பலவீனம், இது எல்லாமே இந்த தண்ணீர் இருக்குது பாருங்க, நமக்குள்ள ஊடுது பாருங்க, இது என்ன பண்ணும்னா அத்தனை பிரச்சனையும் நீக்கிடும். அப்ப இந்த காலை வேளையில நமக்கு என்ன வேணும்? ஜீவ தண்ணீர் உள்ள இருதயம் வேணும். என் இருதயத்திலே அது ஊற வேண்டும். என் இருதயத்திலே அந்த ஊற்று வர வேண்டும். ஒரு வயதான ஒரு அம்மாவை போய் பார்க்க போயிருந்தோம். அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யற அம்மா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பிறக்கும் போது எப்படி அந்த வேலை செய்யற அம்மா சொல்றாங்க, அம்மா பிறக்கும் போது எப்படி ஒருவர் எல்லாமே செய்யறோமோ அதே மாதிரி இந்த வயதான காலத்திலும் இன்னொருடைய உதவி தேவைப்படுகிறது. உண்மைதானே? இப்ப இந்த அம்மா இல்லாம அந்த அம்மாவால ஒண்ணுமே செஞ்சுக்க முடியாது. எல்லாமே இந்த அம்மா தான் செய்யணும். பிறக்கும் போது என்ன பண்றோம்? குழந்தைக்கு எல்லாமே நம்ம பண்றோமா? நம்ம எல்லாமே குழந்தைக்கு வேண்டியது எல்லாமே அது அதுவா போய் குளிச்சிருதா? அதுவா போய் எல்லாமே பண்ணிருதா? நம்ம தானே எல்லாமே பண்றோம். அதே மாதிரி அந்த வயதான அம்மாவுக்கு எல்லாமே பண்ணணும். இறக்கும் போது எல்லாம் பண்றோம், இறக்குறதுக்கு முன்னாடி வயதான காலத்துல எல்லாமே பண்றோம். என்னமா மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க, எப்படி படுத்து கிடக்குறாங்க பாருங்க. அந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்குது பாருங்க, அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல நடமாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற வயதுள்ள காலங்கள் இருக்குது பாருங்க, அது மட்டும்தான் நமக்கு கடவுள் கொடுத்ததான ஒரு பிரஷியஸான ஒரு வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் நான் எது ஜீவ நதினே தெரியாம என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் ஏதோ ஒண்ணுக்கு அடிக்ட் பண்ணி விட்டுறேன். அது சினிமாவா இருக்கட்டும், அது செல்போனா இருக்கட்டும், அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல என்னுடைய போட்டோஸ் அதுல என்ன பண்றதா இருக்கட்டும், அதுல கொண்டு போய் போடுறதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணுல அடிக்ட். இன்னும் பலது இருக்குது. நான் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டது சொல்றேன். ஏதோ ஒண்ணுல இந்த இடைப்பட்ட காலத்துல கொண்டு போய் எதிலேயே ஒண்ணுல என்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி விடுகிறேன். அதுல அடிக்ட் ஆயிருது. சின்ன வயதில் இருக்கும்போது அது தெரிவதில்லை. ஆனால் அந்த அடிக்ட்லேயே அப்படியே மனுஷனுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான நாளுக்கு நாள் அந்த அடிக்ஷன் அதிகமாகிறது. அது இன்னையோட நின்று போகிறது அல்ல. இன்னும் அந்த ரீல்ஸ் போடலாமா, இந்த ரீல்ஸ் போடலாமா என்று குடும்ப பெண்களுடைய ஏக்கங்கள் இன்றைக்கு அதிகமாய் கொண்டே வருகிறது. ஏன்னா யூடியூப்ல போயிட்டோம்னா நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரு கேமரா ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் போட்டால் ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வர இவங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இதுதான் வருமானமே. அதிகமான வருமானங்களை ஈட்டணும்னா இதில் போயிடணும். வீட்டில் நடக்கிற சண்டையும் காட்டணும், வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடும் காட்டணும், எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பாருங்க, படுக்கும்போது அதே தான் தோணும். நாளை காலையில் என்ன பண்ணலாம், ஏதோ ஒன்றில் அடிக்ட் பண்ணி விடுகிறோம். அதில் நிம்மதி இருக்குதான்னு கேட்டு பாருங்க, இருக்காது. ஏன் தெரியுமா? அடுத்த நாள் என்ன கண்டென்ட் கொடுக்கறதுன்னே தெரியல. புதுசாக கொடுக்கணும். போட்டதே போட்டா என்ன தண்ணி போட்டதே போடுறேன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. புது கண்டென்ட் கொடுக்கணும். அதை யோசிச்சே இவங்க மைண்டு என்ன பண்ணிடும், சோர்ந்து போயிடும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர். இன்னைக்கு தேசத்திற்கு தேவை தேவன் கொடுக்கும் தண்ணீர், தேவன் கொடுக்கும் ஜீவ தண்ணீர், the living water. அது சாதா வாட்டர் இல்லையா? இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாள் தாகம் அடையாமல் அவன் செத்து போகிறான். ஆனால் இந்த தண்ணீர், கர்த்தர் கொடுக்கிற தண்ணீர், பரலோகம் கொடுக்கிற ஜீவ நதி, அது லிவிங் வாட்டர் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ வைக்கிற நதி, வாழ வைக்கிற தண்ணீர், வாழ்வளிக்கிற தண்ணீர். இந்த தண்ணீருக்கு பேர் என்னங்க? வாழ்க்கையை வாழ வைக்கிற தண்ணீர். இந்த தண்ணீர் இருந்தாதாங்க இந்த காலத்துல வாழ முடியும். உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. ஏதாவது ஒண்ணுல போய் சிக்கிடுவாங்க. ஏதோ ஒண்ணு
குடி இல்லைன்னா இன்னொன்று, இல்லைன்னா இன்னொன்று, நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் நிறைய இருக்குது. எதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எதுல போனாலும் நிம்மதி இல்லை, எதுல போனாலும் சந்தோஷம் இல்லை. அவர் கொடுக்கும் தண்ணீர், அவர் கொடுக்கும் தண்ணீர், அவர் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாக, ஒரு காலம், ஒரு காலம் போட்டிருக்கா, ஒரு காலம் தாகம் உண்டாகாது போட்டிருக்கா. நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம், ஒரு காலம், ஒரு காலம்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே, எந்த நிமிடத்துக்கு நிமிடம், நிமிடத்துக்கு நிமிடம் மனுஷனுடைய மனம் மாறிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வேற மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, மைண்ட்ல வர ஸ்ட்ரெஸ் சரீரத்தை பாதிச்சு அதோட ஜபம் இருக்காது, பைபிள் இருக்காது, ஒன்றும் இருக்காது, படுத்துருவாங்க. ஆனா அவர் கொடுக்கும் தண்ணீரை நீங்க குடிச்சிங்கன்னா இது என்னது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளை கழிச்சு இருப்போம்லாம் இல்லை. நாளுக்கு நாள் இந்த தண்ணீர் ஒரு காலம் நமக்குள்ளாக எந்த ஒரு ஃபோக்கஸையும் கொடுக்காது. இயேசு என்ற உன்னதமான தேவன், அந்த ஜீவன் நதி எனக்குள்ளிருந்து பொங்கி வர வர நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பாட்டு பாடி ஆண்டவரை துதிப்பேன். நான் பாட்டு பாடி ஆண்டவரோடு கூட நடப்பேன். எப்போ பார்த்தாலும் சந்தோஷம், சமாதானம். இன்னைக்கு சந்தோஷமா இருந்தேங்க, நாளைக்கு பார்த்தா நிம்மதி இல்லைங்க. நேற்று நல்லா தாங்க இருந்தேன், இன்னைக்கு நல்லா இல்லைங்க. இந்த கேட்டகரியிலே வராது இந்த தண்ணி. இந்த இதை கொடுக்கவே முடியாது. இந்த உலகம் கொடுக்க முடியாது, இந்த மனிதன் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தில் உள்ள எத்தனை காரியங்களும் கொடுக்க முடியாது. இந்த தண்ணீர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தான் நன்றாய் இருக்க முடியுமே தவிர மற்ற எங்கே போனாலும் மனுஷனுக்கு விமோச்சனம் கிடையாது. மற்ற எங்கே போய் தேடினாலும் மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடையாது. விடுதலை இல்லாத உலகம், விடுதலை இல்லாத காரியங்கள். 40 மாத்திரை சாப்பிட்டாலும் விடுதலை இல்லை. நல்லா ஆகணுமா இல்லையா? நல்லாவே ஆகலைங்கிறாங்க. என்னங்க பிரயோஜனம்? அப்ப தண்ணீர் இல்ல. என்ன தண்ணி இல்ல? பரலோக நதி இல்ல உள்ள. பரலோக நதி இருந்துச்சுன்னா இது எல்லாம் வெளியே போயிடும், அவர் வந்துடுவார். அந்த நதிக்குள்ள போக விடாதபடி ஒரு சத்துரு என்ன பண்றான்? நம்மளை தடுக்கிறான். இப்ப இங்க ஒரு அம்மாவை தடுத்து வச்சிருந்தான். எப்படி? ஒரு கணவனோட வாழ்ந்துச்சு, சரியில்லை, சரி போ டைவர்ஸ் பண்ணு. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த கல்யாணம் பண்ணி அந்த அவரும் சரியில்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணு. இப்படியே இந்த அம்மா 5 கல்யாணம் பண்ணிச்சு. அந்த அம்மாவை பார்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். எதையோ ஒரு தேடுதல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது. அந்த தேடுதல் நம்ம அடைய முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சு ஜெபம் பண்றேன். அந்த தேடுதலை என்னால் கரெக்டாக அது போய் அதை என்னால் கேட்ச் பண்ண முடியல. இப்போ அது ஒரு வேலையா இருக்கட்டும், இல்லை எதுவானா ஒன்று இருக்கட்டும், அந்த தேடுதலை போய் கரெக்டாக என்னால் அதை எடுக்க முடியல. அப்படின்னும் போது என்ன வருது? மனதில் ஒரு விரக்தி வருது, ஒரு டிப்ரெஷன் வருது. தமிழில் விரக்தி, அதில் இங்கிலீஷில் டிப்ரெஷன், அதுக்கு பேர். அப்போ இந்த டிப்ரெஷன் வந்தவுடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தேடுதலை முடியலைன்னும் போது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறதற்கு சத்துரு என்ன பண்ணுறான்? கொடுக்கிற ஒரு வழிதான் இந்த டிப்ரெஷன். இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர முடியல. வெளியே வர முடியாததுனால ஆண்கள் குடிக்கிறாங்க, பெண்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படியே இருந்து அதையே யோசனை பண்ணி வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையுமே பண்ண முடியாது, யாரோடையுமே சமாதானமாக இருக்க முடியாது, எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க, கோபப்படுவாங்க. இது எல்லாமே, இதை சுற்றிலும் எல்லாமே இந்த காரியம்தான் இருக்கும், இந்த டிப்ரெஷன் தான் இருக்கும். அவங்க ஏன் இவ்வளோ கோபப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இது இருக்கும். அவங்க ஏன் இப்படி எரிஞ்சு விழுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இது இருக்கும். நம்ம உன்னை அடைய முடியாமல் இருக்கும்போது அப்படிதான் இங்கே ஒரு பெண் உன்னை அடைய முடியவில்லை என்று சொல்லி இன்னொன்னை தேடி தேடி போய் அவளை எல்லாம் கடைசியில் ஊரே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படி போயிட்டே இருந்தால் ஊரில் என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க எல்லா ஜனங்களும். அவளை தேடி தான் இயேசு வந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களை தேடி இயேசு வருகிறார். அதுதாங்க இயேசு கிட்ட இருக்கிற ஆச்சரியமே.
அப்படிப்பட்ட நபர்களை ஊரெல்லாம் ஒதுக்கி தானே வைக்கிறாங்க. யாருன்னா பக்கத்துல போறாங்களா? எல்லாம் சொந்தக்காரங்களும் ஒதுக்கிடுவாங்க. இவன் இனிமே மாற மாட்டான், இவர் பக்கத்திலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படிப்பட்ட நபரை தேடி இயேசு வந்தாரே. அப்படிப்பட்ட நபரை தேடித்தானே இயேசு வந்தார். ஐயா, வானபூமி உண்டாக்கின தேவன் அப்படிப்பட்ட இந்த பெண்ணை தேடி வந்தார். அதுதான் இந்த பகுதியில் கிரகிக்க முடியாத ஆச்சரியம். கிரகிக்க முடியாத இந்த பெண்ணை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காகவே இயேசு அன்றைக்கு மதியானம் 12 மணி அளவிலே அவள் தண்ணீர் மொள்ள அந்த அந்த கிணறண்டை வரும்போது அந்த கிணறண்டை வந்து இயேசு உட்கார்ந்தார். உலகம் டிப்ரெஷன், இந்த உலகம் ஸ்ட்ரெஸ், குடின்னு சொல்லி விரட்டி விட்டுறது. ஆனா அந்த நபரை தேடி இயேசு வந்தார். அந்த நபரை அதிலிருந்து வெளியே கொண்டு வர இயேசு வந்தார். அந்த பெண்ணை வெளியே கொண்டு வந்தார். இப்ப நீ வாழ்ற வாழ்க்கை சரியில்லாத ஒரு வாழ்க்கை. நீ வாழ்ற வாழ்க்கை தேடுதலை தூக்கி போகிறது. நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறேன் என் மகளே, உனக்குள்ளே ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். இனி நீ தேட மாட்ட, இனி நீ என்னையே தேடுவ, என்னுடைய ஊழியத்தை செய்வ, என்னுடைய வார்த்தையை சொல்லுவ, என்னுடைய வார்த்தையை சொல்லி சொல்லியே உன்னுடைய ஜீவன் உள்ள வரைக்கும் எனக்காய் நீ வாழ்வாய் என்று சொல்லி அந்த பெண்ணை இந்த பகுதியில பூரா படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை ஒரு சுவிசேஷியாவே மாத்திட்டார். அந்த பெண் தான் போய் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற அத்தனை நபர்களையும் இயேசுவண்டை கூட்டிக் கொண்டு வந்தார். அதுதான் தண்ணீர். எதையோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களை அவருக்கு நேராக இழுத்து கொண்டு வருகிறது தான் அந்த ஜீவ தண்ணீர். அன்றோடு அவள் வாழ்க்கை மாறினது. அன்றோடு அடுத்த ஆளை தேடல. அன்றோடு இன்னைக்குள்ள ஜனங்களுக்குள்ள இருக்கிற குடி மாறணும் ஐயா. அன்றோடு இன்றோடு இந்த ஜப குடிகையில யார் யார் அப்படி ஒரு அடிக்ஷனோட இருக்கிறாங்களோ, யார் யார் அப்படி ஒரு கட்டுகளோட இருக்கிறாங்களோ, ஆண்டவரே இவைகள் எல்லாம் மாறணும். எதையோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டு, எதையோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருக்கிற நபர்களை தேடி இயேசு வருகிறார். உலகம் வராது, மனிதன் வரமாட்டான், ஆனால் என் இயேசு வருவார், என் இயேசு வருவார். இந்த பகுதி இந்த 4வது அதிகாரமே அந்த பெண்ணுக்காக தான் எழுதி வச்சது. அவள் விபச்சாரி என்று சொல்லி பட்டம் பெற்றுவிட்ட பெண். ஆனால் கர்த்தர் தேடி வந்தார் அந்த பெண்ணை. இந்த ஒரு பெண்ணுகிட்ட தான் இந்த வார்த்தையை பேசுவார். ஒரே ஒரு பெண்ணுக்கு சுவிசேஷம் சொன்னாரா? சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணுக்காக சுவிசேஷம் சொன்னாரு. என்ன ஆண்டவர், கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர், இந்த காலை வேளையில 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஒரே ஒரு உலகம் ஒதுக்கப்பட்ட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், குடி, இயேசு வருவார். அந்த நபரை இயேசு நேசிக்கிறார். உலகம் நேசிக்காது, உண்மைதான். உலகம் ஒதுக்கி வச்சிடும், உண்மைதான். உலகத்துல யாரும் தேடி வர மாட்டாங்க, உண்மைதான். கர்த்தர் வருவார். கர்த்தர் வருவார். உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவார். உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஒருவரை எழுப்புவார். உங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க உங்களுக்குள்ள உங்கள் மேல ஒரு பாரத்தை கொடுத்து கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்காக ஜெபித்து திறப்பிலே நின்று அவர்களுக்காக ஜெபிக்கிற நபர்களை எழுப்புவார். அன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருந்தார், இந்த பூமியில நடமாடி கொண்டிருந்தார். இப்போ பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் மூலமாய் அதை செய்கிறார். இந்த பெண்ணை தேடி சென்றவர் இந்த ஒரு பெண்ணு தானுங்க. இந்த ஒரு பெண்ணு ரட்சிக்கப்பட்டா ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. உங்க ஒருத்தரை ரட்சிப்பாரு, உங்க மூலியமா ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிப்பாரு. உங்களுக்குள்ள இருக்க டிப்ரெஷனை வெளியே தள்ளுவாரு. உங்க மூலியமா உங்க பகுதியில் இருக்கிற அநேகர் இயேசுவுக்காக தேடி வரும்படி செய்வார். இந்த பெண்ணுக்கு அதை செய்தார். இந்த பெண் அதை செய்தார். கர்த்தர் தொட்டார் இந்த பெண்ணை, ஜீவ தண்ணீரை கொடுத்தார். அவள் போய் ஊருக்கே சுவிசேஷம் சொன்னார். வாழ்க்கை மாறினது. இவளை அதுக்கப்புறம் யாரும் ஒதுக்கவே இல்லை.